ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். குதிகால் வலி இதனால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க நிறைய பேர், ஏன்னா கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, குதிகால் வலி இருக்குது, என்ன செய்யலாம், எதனால் ஏற்படுது, பல வருடங்களாக இந்த குதிகால் வலியினால் நான் அவதிப்பட்டுருக்கிறேன் அப்படின்னு. இப்போ இந்த குதிகால் வலி அப்படின்னு சொல்லும்பொழுது ஏற்பட காரணம், நம்ம உடலோட மொத்த எடையும் குதிகாலில் தான் நம்ம வந்து தாங்குகிறோம். இங்கே இருக்கக்கூடிய எலும்புகளில் ஏதாவது பலவீனமாக இருந்தாலோ, நமக்கு இன்ஃப்ளமேஷன் உள்ளே வந்து அந்த தசைகள்லையோ தசை நார்கள்லையோ அழற்சி ஏற்பட்டிருக்கும்போது நமக்கு குதிகால்களில் வலி ஏற்படுகிறது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா குதிகால் வலி அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம உடலோட மொத்த எடை ஒபிசிட்டி அதிகமாக, அதாவது உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடிக்கடி இந்த குதிகால் வலி பிரச்சனை ஏற்படுது. ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கோ, ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இந்த குதிகால் வலி ஏற்படுது. முக்கியமாக காலை நேரத்தில் பெண்கள் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஒரு 2 hours நான் வந்து கிச்சனில் நின்றுட்டே ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம்னா அதிகமான வலி ஏற்பட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமான்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம உடலில் கால்சியம் லெவல் குறைவாக இருக்குது, கால்சியம் விட்டமின் டியோட அளவு குறைவாக இருக்கும்பொழுது குதிகால்களில் அதிகமான வலி வந்து நிறைய பேருக்கு ஏற்படுது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்மளோட எலும்புகளில் கால்சியம் குறைபாடு, இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் நிறைய பேருக்கு இருந்தாலும், அப்போ எலும்புகளில் கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு குதிகால் வலி ஏற்படலாம். சிலருக்கு கால்கேனியஸ் ஸ்பர் அப்படின்ற கண்டிஷன், கீழே வந்து நம்மளுக்கு கால்கேனியம் அப்படின்ற ஒரு போன் இருக்கும். இந்த போனில் தான் உடலோட மொத்த எடையும் நமக்கு வந்து தாங்குது, குதிகால் எலும்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலும்பில் கால்சியம் டெபாசிட் ஆகி சின்னதாக ஒரு முள் மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும். ஸோ அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்கன்னா நிறைய தெரியும், சின்னதாக அந்த குதிகால் கீழே வந்து ஒரு க்ரோத் மாதிரி நமக்கு தெரியும். இது வந்து கால்கேனியஸ் ஸ்பர் அப்படின்ற கண்டிஷன், அதிகமாக கால்சியம் டெபாசிட் ஆகும்போது வரக்கூடியது. ஸோ இது நம்ம கால்களை ஊனி நடக்கும்பொழுது அந்த டிஷ்யூஸில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துறதுனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம். இதற்கப்புறம் பார்த்தோம்னா அதிகமாக வெயிட் தூக்கிக்கிட்டே நின்றுட்டு இருக்கக்கூடியவங்க, ஆஃப்டர் சைல்ட் பர்த் இந்த பிரச்சனை நிறைய பெண்களுக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ குழந்தைகள் வந்து ரொம்ப நேரம் தூக்கியே வச்சிட்ருக்க நடக்கக்கூடியவங்க, லெஃப்ட் சைட்லேயே தூக்கி வச்சுட்டு இருந்தாங்கன்னா லெஃப்ட் சைட் கால் குதிகால் வந்து அதிகமாக வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லை டிரைவிங் ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணுறவங்களுக்கும் குதிகால் வலி இருக்கும். இதில் போன் மட்டும் இல்லாமல் அந்த ஃபேஷியா அப்படின்னு சொல்கிறோம், அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய பிளான்டார் ஃபேசைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன். ஸோ இது வந்து கால்கேனியம் போன்லேருந்து அடியில் இருக்கக்கூடிய ஃபெலாஞ்சஸ் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பேண்ட் மாதிரி ஒரு கிரிப் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இதில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகும்பொழுது குதிகாலில் அதிகமான வலி நமக்கு தெரியும், லைட்டாக தொட்டாலே நமக்கு வலி இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி குதிகாலில் ஏற்படக்கூடிய வலியை நம்ம எப்படி சரி செய்யலாம்? ரொம்ப ஈஸியாக அந்த கால்கேனியஸ் ஸ்பர் இருந்தாலும் அந்த க்ரோத் இருக்கும்போதும் இதிலேருந்து நம்ம எப்படி இயற்கையான முறையில் நம்ம வெளிவர முடியும்? ஏன்னா நிறைய பேர் வந்து பெயின் கில்லர்ஸ் போடுவோம், இல்லை ஏதாவது பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்போதைக்கு என்ன ரெமடியோ அதை பார்ப்போம். திரும்ப ஒரு 2-3 நாட்கள் கழித்து திரும்பவும் குதிகாலில் வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, குதிகாலில் ஏற்படக்கூடிய வலியை சரி செய்கிறதுக்கு அந்த வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளை நம்ம சாப்பிடணும். முக்கியமாக இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி, அந்த மெனோபாஸ் டைமில், மெனோபாஸ் முடிஞ்சு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சமயங்களில் அந்த கால் பாதங்களில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த டெபாசிஷனை வந்து கரைக்கிற மாதிரியான மருந்துகளை எடுக்கணும். ஸோ மெனோபாஸ் டைமில் பொதுவாகவே நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கும். அந்த டைம்லையும் ரொம்ப கவனமாக நம்ம உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதற்கு முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் குதிகால் வலி இருக்குன்னா இது எப்படிங்க மெயின்டைன் பண்ணி கம்ப்ளீட்டாக குதிகால் வலி இல்லாமல் நம்ம சரி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அன்றாடம் நமக்கு தெரியும், அன்றாடம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகளை வைத்து இதை சரி செய்யலாம். சித்த மருத்துவத்தில் நிறைய தைல வகைகள் இருக்குது. இந்த தைல வகைகள் அப்படின்னு சொல்லும்போது வாத நாராயண தைலம், சிட்ராமுட்டி தைலம், இந்த மாதிரி தைல வகைகளை நம்ம வந்து குதிகாலில் அப்ளை பண்ணிடணும். ஸோ குதிகாலில் நல்லா சூடு பண்ணி, இந்த தைலத்தை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம குதிகால் பகுதியில் வந்து அப்ளை பண்ணிடணும். நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிடம் கழித்து வெந்நீரில் 2 கால்களையும் நம்ம ஒரு டப்பில் வச்சு வைக்கணும்.
இது வந்து இந்த அரிசி வடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அது அந்த அரிசி வடித்த கஞ்சியை அது கூட கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து தேவையான அளவுக்கு எடுத்து லேசாக சூடு பண்ணி பொறுக்கக்கூடிய சூட்டில் இருக்கும்பொழுது நம்ம கால்கள் இரண்டையும் அந்த தண்ணீருக்குள்ளே வைக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம சிட்ராமுட்டி தைலம், வாதகேசரி தைலம், சிவப்பு குக்கில் தைலம், இந்த மாதிரியான தைல வகைகளை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எருக்கு இலை ஒற்றடம் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்குமே கிராமப்புறங்களில் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எருக்கு இலை ஒற்றடம் அப்படின்னு சொல்கிற விஷயம் என்னென்னா, நல்ல ஒரு செங்கல் வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எடுத்துருவாங்க. சூடாக இருக்கக்கூடிய செங்கல் மேலே எருக்கு இலைகளை வச்சு கால்களை அதில் வச்சு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கால்களை அதில் வைத்து எடுக்கும் பொழுது நமக்கு உடலில் அந்த குதிகாலில் இருக்கக்கூடிய அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தது வேறு என்ன சிகிச்சை இல்லைங்க, நமக்கு வந்து நான் நகர்ப்பகுதிகளில் இருக்க சிட்டி சைடில் இருக்கிறேன், இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா எருக்கு இலை மட்டும் கிடைச்சாலே போதும். அதை வந்து சூடு பண்ணி கால்கள் மேலே வைத்து ஒட்டடம் மாதிரி கொடுக்கலாம். இரவு நேரத்தில் ஒரு முழு எருக்கு இலையை கால்களுக்கு அடியில் வைத்து நூல் வச்சு கட்டிட்டு இரவு முழுவதும் அந்த மாதிரி நம்ம வைக்கலாம். இல்லை இது எதுவுமே பண்ண முடியலன்னு சொன்னீங்கன்னா எருக்கம் பால் தைலம் அப்படின்னு ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த எருக்கம் பால் தைலம் அப்படின்னு சொல்கிறது எருக்கு இலை, எருக்கம் பால், எருக்கம் பட்டை, வேர் இது எல்லாமே சேர்த்து இதனோட இந்த வாதத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகளும் சேர்த்து செய்யக்கூடியது. இதை நம்ம பயன்படுத்தும்போது குதிகாலில் ஏற்படக்கூடிய வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த முருங்கை பட்டை இருக்கு இல்லையா, முருங்கை மரத்தோட பட்டை, இதையுமே சூடு பண்ணி 1-2 இடித்து நம்ம வானலில் போட்டு சூடு பண்ணிவிட்டு இதை ஒரு துணியில் முடிஞ்சு ஒற்றடம் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒற்றடம் மாதிரி கொடுக்க என்ன ஆகுனா குதிகாலில் இருக்கக்கூடிய வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நிவாரணத்தை தருதுன்னு சொல்லலாம். இதற்கான உள் மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுது மரமஞ்சள் குடிநீரை பயன்படுத்தலாம். பொதுவாக மஞ்சள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. உடலில் ஏற்படக்கூடிய வலிகளை மஞ்சள் குறைக்கும். மரமஞ்சள் குடிநீர் இந்த மருந்தை காலை இரவு 2 வேளையும் ஒரு வாரம் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தினாலே குதிகாலில் ஏற்படக்கூடிய வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மரம் மஞ்சளை குடிநீராக நம்ம வந்து காலை இரவு 2 வேளையும் பயன்படுத்தணும். இதனோட குறுந்தொட்டி சூரணம் இதையும் நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து பால்லையோ இல்லை தேனோடு கலந்து இந்த சூரணத்தை பயன்படுத்தும் போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 நாட்கள்லேயே வலி குறையறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த பதிவில் குதிகால் வலியால் அவதிப்படக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த குதிகால் வலினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ரொம்ப எளிமையாக அதிலிருந்து நம்ம விடுபட முடியும். நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.